பர்வதத்தில் தேவனை பார்க்க முடியும். ஆலயம் என்கிற பர்வதத்தில் அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை பார்க்க முடியும். அங்கே மாற்றங்கள் உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே அற்புதம் உண்டு, அங்கே சுபாவங்கள் மாற்றப்படும், கிரியைகள் மாற்றப்படும். யுத்தத்திற்கு அங்கே இடமில்லை, மாம்சத்திற்கு அங்கே இடமில்லை, கண்ணீருக்கு அங்கே இடமில்லை, தோல்விகளுக்கு அங்கே இடமில்லை. இந்த கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதத்தை எல்லா மலைகளுக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்தி வைக்க துடிக்கிறார். மலைனாலே ஸ்பெஷல் மக்களுக்கு. அதை ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்குங்கிறது அவருக்கு தெரியும்ல. மலைனாலே மக்கள் ஸ்பெஷலாக நினைப்பாக, அதை நோக்கி ஓடிடுவாங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார் போல தெரியுது. அதனால் கடைசி நாட்களில் எல்லா மலைக்கும் மேலே என் ஆலயம் என்கிற மலையை நான் உயர்த்திடுவேன். அப்போ அங்கே இங்கே ஓடுறவங்க எல்லாம் என் ஆலயத்தை நோக்கி ஓடி வருவார்கள். ஆலயம் என்கிற பர்வதத்தை நோக்கி ஓடி வருவார்கள். வேற எங்கேயும் கிடைக்காத விடுதலை, அற்புதம், தேவனுடைய வார்த்தை, தேவ பிரசன்னம், ஆசீர்வாதம், மறுரூபம் அது ஆலயம் என்கிற பர்வதத்தில் கிடைக்கும் அப்படின்னு தேவன் தீர்க்க தரிசனமா முன்னுரைத்திருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமா நாம் இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளால் தெளிவாக சாட்சி சொல்ல முடியும். ஆலயம் என்கிற பர்வதத்துக்கு பிறகுதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய மறுரூபமே வந்திருக்கு. ஆமாம், நீங்கள் அமைதியாக சொன்னால் கூட அதுதான் உண்மை. தோத்துறேன். ஆமாம், ஒரு சிலர் சொல்லாமல் இருந்தால் கூட அதுதான் உண்மை. என்ன மாற்றினது ஆலயம்தான், என்ன மனுஷனாக்குனது ஆலயம்தான், என்னை வாழ வச்சது ஆலயம், எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தது கூட ஆலயம்தான். இவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களடா அப்படின்னு ஈமு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈபி ரட்சிப்புக்கு பின்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆலயத்துக்கு நான் வர ஆரம்பித்த உடனே எனக்கு மவுசு கூடிட்டு எனக்குள்ள இயேசு வந்துட்டாரு. அவர் வார்த்தை வந்துருச்சு, பரிசுத்தம் வந்துருச்சு, பாவம் தொலைஞ்சிட்டு, பலன் வந்துட்டு, கிருபைகள் வந்துட்டு, அபிஷேகம் வந்துட்டு, ஐஸ்வர்யம் வந்துட்டு, ஆசீர்வாதம் வந்துட்டு, எல்லாமே எனக்கு தந்தது ஆலயம். என்ன மனுஷனாக்குனது, மறுரூபப்படுத்தினது ஆலயம். எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தது ஆலயம். என்னை ஊழியக்காரன் ஆக்குனது ஆலயம். என்னை உயர்த்தி வச்சது சபை, சபை என்கிற ஆலயம். தோத்திரம். என்னை உபயோகப்படுத்தினது ஆலயம். ஓ, நாமளும் 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல வச்சது, பார்க்க வச்சது ஆலயம். யூஸ்லெஸ் அப்படிதான் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க. தருதலை அப்படின்னு சொல்லுவாங்க. பயன்படாதவன், உதவாக்கற, நில வேஸ்ட்டு, செத்து போயிடலாம், நீ பூமிக்கு பாரம், தற்கொலை பண்ணி செத்துப்போ அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. என் வாலிப காலம் அப்படி இருந்துச்சு. அப்பா அம்மாவுக்கு அடங்க மாட்டேன், யார் சொன்ன பேச்சும் கேட்க மாட்டேன். உலகம், பாவம், சிற்றின்பம், நண்பர்கள், இப்படி தான் என் வாழ்க்கை மோசமாக இருந்துச்சு. கடைசியில் அது எனக்கு கொடுத்த ரிசல்ட்டு, அது எனக்கு கொடுத்த பலன் கையில் ஒரு தூக்கு கயிறு. ஏன்னா எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டேன், எல்லாராலையும் வெறுக்கப்பட்டேன். கடைசியில் என்னை விசாரிக்க ஆள் இல்லை, அன்பு செலுத்த ஆள் இல்லை. அதற்கு காரணம் நான் தான். எங்கள் அப்பா அம்மா எனக்கு முன்னாடி இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு மரண தருவாயிலிருந்து இயேசு சுகம் கொடுத்தாரு. அது எல்லாமே எனக்கு தெரியும். ஒன்றுமே இல்லாமல் கிடந்த எங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தினாரு. சாப்பாட்டுக்கு கூட குடும்பத்துக்கு சோறு போட்டு எங்களை வாழ வச்சாரு. எல்லாமே தெரியும்.
ஆனாலும் எனக்கு வாலிப நாட்கள் இல்லையா, உலகம், பாவம், சிற்றின்பம், இதுதான் என்னை டாமினேட் பண்ணுச்சு. எனக்கு இயேசு பிடிக்கல, ஆலயம் பிடிக்கல, சபை பிடிக்கல, வார்த்தை பிடிக்கல, பாஸ்டரை பிடிக்கல. அதனால இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன். ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப வைராக்கியமானவர். இன்னைக்கு வரைக்கும் +2 முடிச்சு பரீட்சையெல்லாம் முடிஞ்ச மறுநாள் ஒரு தகர பெட்டியில் என் துணிமணிலாம் வச்சு தோத்துறான், பெட்டியை தூக்கி ரோட்டில் போட்டார். ஏசு வேணும்னா பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வா, இல்லைன்னா நீ எக்கேடு கட்டு வேணாலும் போ, இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாதுன்ட்டார். தோத்துறான். ஆத்தாடி, அப்படி ஒரு டெரர் அவர். தோத்துறான். உங்கள் அம்மா உசுரோடு இருக்கிறதுக்கு காரணம் இயேசு. நம்ம இன்னைக்கு குடும்பமாக இருக்கிறதுக்கு காரணம் இயேசு. நம்ம ஒருவேளை சோறு திங்கிறோமா, அதுக்கு காரணம் இயேசு. சொந்தக்காரெல்லாம் கைவிட்டான், மனுஷங்கள்லாம் கைவிட்டாங்க, மருத்துவர் கைவிட்டார், கையில் ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா சாகர கண்டிஷனில் இருந்தப்போ ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார், ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போன ஜெபத்தில் தான் உங்கள் அம்மாவுக்கு உசுரே வந்துச்சு. டாக்டர் மறுநாள் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சொல்கிறார். எங்கள் அம்மாவை ஆப்ரேஷன் வரைக்கும் போய் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். குடல் புண் வியாதி முத்தி போச்சு, பல மாசமாக ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் ஆம்புலன்ஸ் வச்சு எங்கள் அம்மாவை வீட்டுக்கு தூக்க வேண்டிய சூழ்நிலையில் ஆஸ்பத்திரியில் ஊழியம் செய்ய வர்றவங்க தோத்துற 2 பேர் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு அந்த நேரத்தில் பண்ணின ஜெபம், அவங்க சொன்ன சுவிசேஷம் என் தாய்க்கு ஒரு பரிபூரண விடுதலையை, சுகத்தை கொடுத்தது. இன்றைக்கு வரைக்கும் என் தாய் உயிரோடு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அதை சொல்கிறார். இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு நன்மை, அந்த இயேசு உனக்கு வேண்டாம்னு சேட்டையா பண்ணிட்டு சுத்துற இயேசு ரத்தஞ்சயம். அவர் வேணும்னா பெட்டியை தூக்கிட்டு உள்ளவா, இல்லட்ட ஓடி போயிரு. நான் உடனே இயேசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டுட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டேன். மனுஷங்களை நம்பி போயிட்டேன், சொந்த பந்தங்களை நம்பி போயிட்டேன். அதில் ஒரு சிலர் நீயாவது தப்பிச்சு வந்தேடா அப்படின்னாங்க. தோத்துறோம். அவங்கள மாதிரி நீயும் போய் சர்ச்சில் சேராமல் இயேசுவை ஏற்றுக்கிறாம நம்ம குடும்பமானத்தை காப்பாற்றுறதுக்கு புறப்பட்டு வந்தியே தங்கம் அப்படின்னு என்னை சேர்த்துக்கிட்டாங்க. 4 மாதம்தான் தோத்துறோம் தங்கம். அதுக்கப்புறம் தகரத்தை விட மோசமாயிருச்சு. ஏன்னா என் சுபாவம் அவங்களையும் பாதிச்சிச்சு. அவங்க பேரெல்லாம் கெடுத்துட்டேன். ஏண்டா இவனை வீட்டில் சேர்த்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களையும் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். பாவம், உலகம், உலக கூடா நட்பு என்ன மோசமான லைஃபுக்கு தள்ளிட்டு தோத்துற. கடைசியில் விசாரிக்க ஆள் இல்லை, அன்பு செலுத்த ஆள் இல்லை, சோறு போட ஆள் இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, பிளாட்ஃபார்மில் படுத்து கிடப்பேன், சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பேன். எத்தனை நாள் இருக்க முடியும்? கடைசியில் மனசு சொல்லுது. மனசு மட்டும் இல்லை, பார்க்குற மக்களும் சொல்கிறாங்க, தற்கொலை பண்ணி செத்துரு, நீ ஏன் உசுரோடு இருக்கிற, பூமிக்கு பாரமாக இருக்க, இப்படியே சொல்லுவாங்க சில நல்ல மனிதர்கள். தோத்துற. அப்போ என் மனசும் சொல்லுது, நீ செத்து போயிரு, செத்து போயிரு, செத்து போயிரு. ஒரு நாள் முடிவு எடுத்துட்டேன், செத்துடலாம், தற்கொலை பண்ணி செத்துடலான்னு கையில் ஒரு தூக்கு கயிறு எடுத்துட்டு தனியாக ஒரு இடத்த தேடி இடமெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இன்னும் 5-10 நிமிஷத்தில் ஆள் காலியாக போகிறேன். தோத்துறோம். யாரும் அங்கே இல்லை. நோபடி வாஸ் தேர் வித் மீ. என் கூட அங்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் ஒரு சத்தம் என் மனசுக்குள்ளே கேட்கு. தோத்துறான். அவர் பயங்கரமான ஆளாச்சுல, சும்மா விடமாட்டார்ல. என் மனசுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கு. என்ன சொல்லிட்டு வந்த? இயேசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேனா? இப்போ உன் கையில் என்ன இருக்கு? சவால் விட்டு வந்தியே, அந்த கையில் சாகிறதுக்கான கயிறு தான் இருக்கு. இப்பவும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன வெறுக்கிற, ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். உன் வாழ்க்கையை இந்த நிமிஷம் ஒப்பு கொடுக்க முடியும்னா உன்னை உயர்த்தி காட்டுறேன், உன்னை வாழ வச்சு காட்டுறேன், உன்னை ஆசீர்வதிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு சத்தம் திரும்ப திரும்ப கேட்குது. என்ன அறியாமலே எனக்குள்ள அழுக வருது. எங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா பேசுனது, இயேசுவுக்கு விரோதமா பேசுனது, சபைக்கு விரோதமா பேசுனது, பாஸ்டருக்கு விரோதமா பிளான் பண்ணது எல்லாம் மனசுக்கு வருது.
அதே இடத்துல கையில தூக்கு கயிறோட முழங்கால் படியிட்டு, இயேசுவே என்ன மன்னிங்க ஆண்டவரே, உங்க கையில என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்படின்னு சரண்டர் பண்ணேன். பல மாசங்கள் கழிச்சு எங்க அப்பா அம்மாவை தேடி திரும்பவும் பெட்டியோட வீட்டுக்கு வர்றேன். தோத்துறேன். பைபிள்ல இளையகுமாரன் கதை, என் கதையில் ஒரு சின்ன மாற்றம். நான் மூத்த குமாரன், அவ்வளவுதான். தோத்துறேன். ஸ்டோரி சேம். தோத்துறேன். ஸ்டோரி ஒரே ஸ்டோரி தான். நான் மூத்த குமாரன், அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு வர்றேன். எங்க அப்பா சொல்றாரு, தெரியும்டா தோத்துறேன், நீ வருவேன்னு தெரியும்டா. நாங்கள் பண்ணுற ஜெபம் வீணா போகுமா? உனக்காக வடிக்கிற கண்ணீர் வீணா போகுமா? நீ எங்களையா எதிர்த்துட்டு போன? இயேசுவையெல்லாம் எதிர்த்துட்டு போன. நீ சபையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போன, ஆண்டவரையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போன. உன்னை இழுத்துட்டு வருவார்னு எங்களுக்கு தெரியும், வா சர்ச்சுக்கு அப்படின்னு அன்னைக்கே கூட்டு போயிட்டாரு இயேசுரத்தஞ்சயம். அன்னைக்கு போன என் சர்ச்சுக்கு. தோத்துறான். என்னுடைய 18வது வயசுல இன்றைக்கு வரைக்கும் நான் பலிபீடத்தில் நின்று சொல்றேன், என் லைஃப்ல ஒரு நாள் கூட, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. சபை என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்று. ஆலயம் என்னை உருவாக்கியது, என்னை உயர்த்தியது, என்னை பலப்படுத்தியது, என்னை மனுஷனாக்குச்சு, என்னை மறுரூபமாக்குச்சு, என்னை ஊழியக்காரனாக்குச்சு, என்னை மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளவனா மாத்திச்சு. ஆலயம் என்கிற பர்வதம், பர்வதம், அந்த பர்வதத்திற்கு வா என்று இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களைத்தானே பர்வதத்துக்கு வான்னு கர்த்தர் கூப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் தப்பா நினச்சிக்கிறாங்க. வாய்ப்பில்லை ராஜா. தோத்திரம். ரட்சிக்கப்படாதவங்களை கூட ஒரு லிஸ்ட்ல விட்டுறலாம். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே, இவங்க இந்த ஆலயத்தை கனவீனம் பண்றதற்கு ஐயோ தாங்க முடியல சாமி. நல்லா தெரியும் நம்ம உசுரோடு இருக்கிறது கர்த்தரால தான். இந்த கொரோனா வந்தப்ப கூட நம்மளை போட்டு தள்ளாம தோத்துறோம், ஜீவனோட அவர் தான் நம்மளை வச்சிருக்கிறாருன்னு தெரியுங்க. எத்தனை முறை ஜெபங்களை கேட்டிருக்கிறாரு, எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எல்லாம் தெரியும். ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டே தில்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய கட்டடிக்கிறது. தோத்துறோம். கல்யாணம், காதுகுத்து, கர்மாந்தரம், ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன், ஒரே ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு உசுறு வேணும்ல, அந்த உசுரை கொடுத்தது அவர் தான் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. உடுத்துறதுக்கு ட்ரெஸ் வேணும்ல, அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தது அவர் தான் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ஃபங்க்ஷனில் போய் செய்கிறதுக்கு மொய் வேணும்ல, அந்த மொய்யை கொடுத்ததும் அவர் தான் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ஃபங்க்ஷனுக்கு வண்டியில் போகிற நாம ஸ்தோத்திரம், திரும்ப உசுரோட வீட்டுக்குள்ளே வந்து சேரணுமே, அந்த பாதுகாப்பை கொடுக்கறதும் அவர் தான் அப்படின்னு என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. சிக்கு புக்கு ட்ரெஸ்ஸை போட்டு தோத்துறோம். அப்படியே ஃபங்க்ஷனுக்கு சச்சை கட்டடிச்சிட்டு போகிறதுல தான் நிறைய பேர் முன்னோடிகளாக இருக்கிறாங்க. இப்படியே ஃபங்க்ஷன் 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 போனோம்னா அப்புறம் ஒரு நாளில் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும். ஜாக்கிரதை. இருக்கிறீங்களா? தோத்துறேன்.